தமிழ் சீனியர் ஜனவரி 2000. Get ready. 10 seconds. 5 seconds. Start. அன்பார்ந்த பத்திரிகையாளர்களே, இந்த இனிய மாலை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அழகான வீடுகளை எழில் கொஞ்சும் கடற்கரை பகுதியில் கட்டியுள்ள உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு மானியம் மற்றும் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் அளித்த கடன் உதவி ஆகியவற்றுடன் இணைந்த உங்களின் கடுமையான உழைப்பே இந்த இனிய இல்லங்கள் உருவாக உறுதுணை புரிந்துள்ளன என்பதில் ஐயமில்லை. இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு பத்திரிகை துறை பெரிதும் வளர்ச்சி அடைந்துள்ளது. மக்களாட்சி முறையில் அரசியல் அமைப்பு சட்டத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ள உரிமைகளை சுட்டிக்காட்டும் பெரிய பொறுப்பு இத்துறைக்கு உண்டு. சட்டமன்றம், நீதிமன்றம், ஆட்சி மன்றம் ஆகிய மூன்றும் ஜனநாயகத்தின் அங்கங்கள் எனப்படும். அவைகள் திறமையுடன் செயல்பட துணை நிற்கும் நான்காவது அங்கமாக விளங்குவது பத்திரிகை துறை என்று குறிப்பிடுவது பொருத்தமுடையதாக உள்ளது என்றே கருதுகிறேன். பேச்சுரிமை, எழுத்துரிமை, சமூக நீதி உரிமைகள் பற்றிய விவரங்களை எடுத்து கூறவும் அவற்றை அடைய அணுக வேண்டிய வாயில்கள் குறித்தும் பாரபட்சமற்ற முறையில் வழி காட்டுவது உங்களின் தலையாய கடமை என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். அன்றாட வாழ்க்கையில் மக்கள் சந்திக்கிற கஷ்ட நஷ்டங்களை உள்ளது உள்ளபடி எடுத்துரைப்பதும் தவறுகளை சுட்டிக்காட்டி கண்டிப்பதும் நாளேடுகளின் தார்மீக பண்பு என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். செய்திகள் வெளியிடும் தன்மையில் உண்மையும் விமர்சனங்களை தெரிவிக்கும் முறையில் பொறுப்புணர்வையும் காட்டுவது மிகவும் அவசியமானதாகும். இவ்வாறு தூய்மையோடும் சுதந்திரத்தோடும் பணியாற்றி வரும் செய்தித்தாள்களை மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி படிக்கின்றனர். ஒவ்வொரு பத்திரிகையும் தான் வகுத்து கொண்ட கொள்கைக்கேற்ற கண்ணோட்டத்தில் அரசின் கொள்கை அல்லது செயல்பாட்டை விமர்சனம் செய்யலாம். ஆனால் உண்மையான வகையில் செய்திகளை அளிக்க வேண்டியது இன்றியமையாததாகும். ஜனநாயகத்தின் முறையான செயல்பாட்டிற்கு உறுதுணையாக அமையும் ஒரு உயிரோட்டமுள்ள பத்திரிகை துறையே நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல இயலும். பத்திரிகை தொழில் என்பது ஒரு வித்தியாசமான தொழில் ஆகும். அதன் திறன்களை ஒரு குறிப்பிட்ட அளவுதான் கற்க முடியும். அதற்கு மேல் அனுபவம் மூலமே அறிய இயலும். தமிழக பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பெரும் பாரம்பரியம் உண்டு. புகழ்பெற்ற தலைவர்கள் இந்த தொழிலில் பணியாற்றி உள்ளனர். பத்திரிகை தர்மத்தின் உயரிய தர கோட்பாடுகளை அவர்கள் பின்பற்றி மக்களின் சமூக உணர்வுகளை சீர் செய்து தேவையற்ற கிளர்ச்சிகளையும் போராட்டங்களையும் தவிர்க்க பாடுபட்டனர். அவர்களின் வழியை பின்பற்றி சமுதாயத்தில் வளமான ஜனநாயக மரபுகளை உண்டாக்க உதவிகரமாக செயல்பட வேண்டும். உங்களின் விமர்சனங்கள் உண்மையின் அடிப்படையில் அமைந்த ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களாக அனைவரும் வரவேற்கும் வகையில் இருக்க வேண்டும் என கூறி என்
உரையை நிறைவு செய்கிறேன். சென்னை தங்கமணி தேயிலை விற்பனை நிலைய அலுவலர், நீலகிரியிலுள்ள தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழக மேலாண்மை இயக்குனருக்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், தங்கள் 6/6/1998 தேதியிட்ட கடிதம் கிடைத்தது. எங்கள் நிறுவனம் கடந்த 10 ஆண்டு காலமாக தேயிலை தூள் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளது. 7 தனியார் நிறுவனங்களுடைய சென்னை மாவட்ட முகவராக செயல்பட்டு வருகிறோம். தேயிலை தூள் விற்பதில் நீண்டகால அனுபவம் உள்ள எங்கள் நிறுவனத்தை தங்களின் சென்னை மாவட்ட முகவராக நியமிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கிறோம். ஆண்டொன்றுக்கு எங்களால் 10,000 டன் தேயிலை தூள் விற்பனை செய்ய இயலும். தங்களால் அனுப்பி வைக்கப்படும் சரக்குகளுக்கு 30 நாட்களுக்குள் பணம் செலுத்திவிடுவோம் என்று உறுதியளிக்கிறோம். தங்களின் சரக்கு குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த உதவிடும் வகையில் பரிச்சார்ந்த அடிப்படையில் விற்பதற்காக 1 டன் தேயிலை தூள் உடனடியாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான காசோலை இணைக்கப்பட்டுள்ளது. தங்களின் ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் எங்களுடைய நிறுவனம் கடமைப்பட்டதாக இருக்கும் என தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாஃப்.